தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 101வது பக்கம் 101. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிமா. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமையான நாளிலும் கூட ஒரு சமூகத்தில் உடைய வார்த்தைக்காய் வந்து நிற்கிறோம். உடைய வார்த்தை ஒருபோது பெருமையாய் திரும்புகிறது அல்ல. நீர் என்னென்ன காரியத்தை கொடுத்து திரும்பும் என்று வாசிக்கிறோமே. எந்த நோக்கத்தோடு சித்தத்தோடு உடைய பிள்ளைகளை தெரிந்திருக்கிறோ அழைத்திருக்கிறோம். உடைய நோக்கமும் திட்டமும் அன்றுவரை உடைய சித்தமும் நிறைவேறத்தக்கதாய் உடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாக்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாக்களையும் கூட தேவன் பலப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் உலகத்தில் வாழ அன்றுவரை நீர் கிருபை செய்யும்படியாய் எங்களோடு பேசுங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. எங்களிடம் தகுதியில்லாத அடிமையை கர்த்தர் உடைய சிலுவையில் மறைத்து நீர் உடைய சத்தங்களை தொலைக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிங்கமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 101வது பக்கம் வாசிங்கமா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிறு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கூட பெருசா இருக்கவங்க யாரும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. வீட்டுல 2 டாக்டர் இருக்காங்கன்னா பிள்ளைங்க பயப்படுவாங்களா? சர்ஜரி ஓப்பன் டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்க சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. வியாதி பார்த்து அவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறாங்க, நிறைய செல்வந்தரா இருக்கிறாங்க, கோடி கணக்கில் பணம் இருக்கு, கடத்தை பார்த்து அவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. பெரிய பெரிய உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும், யாராவது எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்களா? ஏன்னா பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா அட்ட டைம்ல என்ன நடக்கும், அந்த இடத்துல காரியம் மாறுதலாம் நடந்துடும். அவங்க அதை குறிச்சு பயப்பட மாட்டாங்க. யாரும் பயப்படும் தெரியுமா? சின்ன அடுத்த நாள் என்ன பண்ண போறது தெரியல, அடுத்த மாசம் என்ன செய்ய போறது தெரியல, பிள்ளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கணும், கல்யாணம் இருக்குது, வீட்டை கட்டி ஆகணும், குடும்பத்தை நடத்தி ஆகணும், நான்காக ஊழியம் செஞ்சாகணும், இப்படிப்பட்ட தேவைகள்லாம் இருக்குது. சின்ன 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 இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பையன் இருந்துட்டே தான் இருக்கும். இருக்குன்றவங்க இல்லையா சொல்லுங்க போறோம். எக்ஸாம் எழுதிட்டு வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. வேலைக்கு போயிருக்கோம், பயம் வந்துருச்சு. குடும்பத்தை எப்படி நடத்த போறோம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பயம். கோர்ட்டுக்கு போறோம், வீட்டுக்கு திரும்பி வருமா நிச்சயம் இல்லை. அப்ப நம்மலாம் ஒவ்வொரு காரியத்துக்குள்ள இருக்கிறோம், ஒரு சின்ன சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் உனக்கு எனக்கு பார்த்து சொல்றாரு, முதல்ல பயப்படாது. அல்லேலூயா. பயப்படாது. அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறவர். அன்றைக்கு மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து வானத்திலிருந்து அந்த தூதன் சொல்லுகிறான், பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தி. அப்போ சந்தோஷம் அப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் கிடையாது. இன்னைய வரைக்கும் சந்தோஷம் யாருக்கு? பணம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். எல்லா நாளும் தீபாவளி தான், எல்லா நாளும் பொங்கல் தான், அல்லேலூயா. எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் தான், எல்லா நாளும் ஈஸ்டர் தான். அப்ப யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா பணம் இருக்கிறவங்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷம். ஆனா நம்ம கையில கொஞ்சம் காசு வந்த உடனே நமக்கு கடத்தெல்லாம் அடைச்சாச்சுப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த கடத்தை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்குலாம் என்ன வரும் தெரியுமா? கொஞ்சம் பெருமூச்சே வருவோம். பண்டிகை கட்டியாச்சுப்பா, லோன் கட்டியாச்சுப்பா, இந்த மாசம் வாடகை கட்டியாச்சுப்பா, அந்த கொஞ்சம் தேவைகள் சந்திக்கப்பட்ட வரும் பாருங்க. அப்ப நமக்கெல்லாம் சந்தோஷம்ன்றது நிலையானதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு சந்தோஷத்தை குறைப்படுத்தக்கூடிய பயங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிறு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பயந்துட்டு இருக்கிற நமக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லல, உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சின்ன காரியத்துக்கு சொல்ல. ஏமா உனக்கு வேலை தானே பாத்துக்கிறேன், உனக்கு ரிசல்ட் தானே பாத்துக்கிறேன், இதெல்லாம் அவருடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லுகிறா, பயந்து கொண்டிருக்கிற உன்னை என்னைய பார்த்து உங்கள் பிதா ராஜ்யத்தையே கொடுக்க என்ன பண்ணிருக்கிறான், முடிவு பண்ணிருமா. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்ச போதும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தலை
காலம் புரியாது. ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, இந்த இடத்த வாங்கிடலாம், இப்படி ஒரு வீட்டை கட்டிடலாம், இந்த மாதிரி கார்லாம் வாங்கி வச்சிடலாம். ஐயோ என்ன பண்றதோ தெரியலையே. எவ்வளவு கிடைக்கும்? 5 கோடி. 1 கோடி இருந்தா தெரு கோடிக்கே வராத செட்டில் ஆயிடலாம் உள்ளவே. நம்ம இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட முடியுமான்னு யோசிக்கிறோம். அங்க வசனம் சொல்லுகிறது, பயப்படாத, பிதாவுடைய ராஜ்யத்தையும் உனக்கு கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காராம். இந்த ரோடு எப்படி போட்டிருக்கு வேதம் சொல்லி தெரியுமா? எப்படி போட்டிருக்கு? தங்கத்தினால நமக்கு ஆண்டவர் கைவேலை அல்லாத வீடுகளையும் ரோடுகளையும் கட்ட நமக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு சவரன் செயின் வாங்க முடியுமான்னு யோசிக்கிற நமக்கு வீட்டையே கட்டி தரணும் போது நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிமா, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்படிதான் சொல்லிட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. நமக்கு முன்னாடி போனவங்க அங்க போய் இலை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன யோசிச்சுட்டு தெரியுமா? நாளைக்கு இதை செஞ்சாகணும், இதை முதல்ல ஒரு கொடுப்பாரான்னு தெரியல, நாளைக்கு இந்த பிரச்சனை ஜெயித்தாகணும், இதை ஒரு செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம எதை யோசிச்சுட்டு தெரியுமா? 25வது வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரத்தை 25. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சரி, கவலைப்பட்டீங்க, நாளைக்கு பொழுது விடிஞ்சாதானே, தூங்கி எந்திரிச்சாதானே, இது யார் கையில இருக்கு? யார் கையிலமா இருக்குது? பத்திரம் பேப்பர்ல எழுதிருக்க முடியுமா? நாளைக்கு காலையில 5 மணிக்கு எதிர்ச்சிருவேன், கேரண்டி கொடுக்க முடியுமா? நம்ம முதல்ல நம்மளுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் கேரண்டி வச்சு பார்த்துருப்பாங்க? எத்தனை பேர் இதை நாளைக்கு எதிர்த்து செய்யணும்னு யோசிச்சிருப்பாங்க? முடிஞ்சிச்சு எல்லாராலையும்? நாளைய நாள் நம்முடைய நாள் அல்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கவே அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணாதீங்க, நாளைய நாளை குறிச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. நம்மளுடைய கவலை எதை குறிச்சு இருக்கு தெரியுமா? இவ்வுலகத்தை குறித்த கவலைகளும் பாரங்களும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெருசா இருக்குது. அவர் ராஜ்யத்தை கொடுக்கிறாரா, அங்க நிலையானதுமா. இங்க நிலையானது ஒண்ணுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நல்ல சொல்லுவாங்க. ஓலை வீட்டை கட்டுறதுக்கும் ஷீட் போட்ட வீட்டை கட்டுறதுக்கும் எதை விரும்புவோம் தெரியுமா? எதை விரும்புவோம் நம்ம சொல்லுங்க. நம்மளாம் அதுல இருந்து வந்தவங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓலை வீடு இருக்கும். ஓலை வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? அடிக்கடிக்கு ஓலை மாற்ற வேண்டியதா இருக்குது, மழை பெஞ்சா உள்ள வந்துருக்கு. நாங்கெல்லாம் சின்னதுல இருப்போம், தீபாவளி வந்தா பயங்கர பயந்துட்டு பக்கெட்ல தண்ணியோடலாம் இருப்பாங்க ஜனங்க. ஏன் சொல்ல போகலாம், உடல் ராக்கெட் அப்படியே போகும்போது இப்படி வந்துடும், அங்க வீடுக்கு பொத்திக்கும். சரி, இந்த ஓலை வீட்டு இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் வெயில் நல்லா அடிக்கும் போதுதான் ஒரு சீசன்ல வீடு கண்ணாலாம் பத்தி நெறிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு? இந்த மே மாசம் வெயில் அப்படி எரியும் போதெல்லாம் எல்லாம் யோசிக்கணும், என் வீட்டு ஓலெல்லாம் மொழ இருக்கு, பக்கஞ்சுனா முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம எதை யோசிப்போம் தெரியுமா? கொஞ்சம் ஷீட் போட்டு வீடு கட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஷீட்டு போட்டு கத்திர கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சோம். அன்று வெயில் அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப தலைவலியா இருக்குது, உள்ள போக முடியல. அதில் அடிக்குது, என்ன போட்டு கட்டினா நல்லா இருக்கும், என்ன போட்டு கட்டினா நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தலம் போட்டா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், இருக்குமே இல்லையா? நமக்கு கூட இருந்தது. அந்த ஒரே மழை வந்தா பிள்ளைங்க குண்டான அண்டான எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சோம். சொல்லுங்க. ஆறாவது காலத்துல ஏதோ ஒரு பக்கம் தண்ணி அப்ப யோசிச்சோம், அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தளம் போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறோம்ல. இவ்வுலகத்தின் காரியங்களையே கட்ட நம்ம கேட்கும் போது செய்யறாங்க. வாடகை வீட்டுல இருக்கு, அந்த வயசு சொந்த வீட்டுக்கு தான் நல்லா கொடுக்குறாரா, மாத்துறாரா? ஓலையெல்லாம் மாத்தி ஓட மாத்துறாரா? ஓடெல்லாம் மாத்தி ஒரு நாள்ல தளமா மாத்துவாரா? விசுவாசிகள் நல்ல சொல்ல போற மாத்துவாரு. இதையே அவரோட செய்ய முடியாதா? ராஜ்யத்தையே கொடுக்குறேன்ட்டாரு. நம்ம கவலை எதை குறிச்சிருக்கு தெரியுமா? ஓலை எப்ப மாறும்,
ஓடு எப்போ மாறும், இந்த வேலை எப்போ மாறும், இந்த சூழ்நிலை எப்போ மாறும். மறுபடியும் வாசிங்க 25வது வசனத்தில். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப குலமா இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியா வேற இருக்கிறவங்களுக்கு நான் அப்படியே யோசிச்சு பாருங்க. வசனம் தெரிய ஆரம்பிச்சு கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை என்னால என்ன பண்ண நிச்சயமா இதுக்கு மேல என்னால போட்டவே முடியாது. சபைக்கு வரும்போது ஜோசோ இப்படி பார்த்து பேசுறேன், இப்ப ஜோசோவை நான் இப்படி பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இப்படி பார்த்து பேசுற ஜோசுவாவை இப்படி பார்த்து பேச வேண்டியதாகி போச்சு. அல்லேலூயா. நான் இப்ப கவலைப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்னால இப்ப வளர முடியுமா? முடியாது. நான் எதுக்கு கவலை பண்ணோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் பிரவேசிக்கணும், அதை குறித்து நான் கவலை பண்ணவே தவிர என் சரீர அளவோடு ஒரு முறத்தை நான் எக்ஸ்ட்ரா கூட்டி அடிக்கிற பெட்டியில புதைக்கும் போது செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஹைட்டா இருக்கிற எங்க அப்பான்னு பாதி மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜிலே வச்சுக்க போறாங்க என் பிள்ளைங்க, மொத்தமா எடுத்து வச்சிருவாங்க. இந்த சரீரத்துல கவலைப்பட்டு ஒன்னுத்தையும் பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம கத்துக்கணும். ஆனா நம்மளுடைய கவலை பாரம்லாம் இந்த சரீரத்தை குறிச்சுதான் இருக்கிறத தவிர தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு இல்லையா. வேகமா வாசிச்சு பாருங்க 29வது வசனம். எப்போ காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த செயல ஒரு பெரிய பிரச்சனை, நீ என்ன பண்ணுறது தெரியல. நேத்து அதை வச்சுட்டோம், முன்ன நேத்து இதை வச்சுட்டோம், காலையில நேத்து காலையில நீதி வச்சு என்ன வைக்கிறது? காலையில எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு பெரிய இந்த செயல இருக்கிற நமக்கு என்ன பிரச்சனை? நேத்து இந்த பிரச்சனை பிரச்சனை, இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சோம், இன்னைக்கு எங்க வேலை கிடைக்கும், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுகிறது. 29 மறுபடியும் வாசிமா. நீங்கள் கேளாமல் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் முதல்ல வைங்க. அல்லேலூயா. காலையில எழுந்துச்சு கர்த்தர் கஞ்சி தண்ணி கொடுத்தா கூட சோசம் இதையே பெருசா யோசிச்சுட்டு இருக்காதுங்க. சீனக்குட்டிகள் பற்றியா இந்த தாழ்ச்சியா இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத வசனம் இருக்குது இல்ல இருக்குதுன்ற சொல்லுங்க போறோம். நான் இளம் வயதுள்ளவனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனா நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். வசனம் இருக்குது. அப்ப கர்த்தர் நம்மளை விட்டுருவாரா? நீதிமான் பசியினால் வருந்த விடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் பசியினால் விட்டுருவாரா? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீங்க 2 ட்ரெஸ் எடுத்துட்டு போக கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னேன், ஊழியத்துக்கு போகும்போது பணப்பை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னேன், ஆகார பை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன உங்ககிட்ட, நீங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ஆனா உங்க ஊழியத்துல ஏதாவது ஒன்றாக உங்களுக்கு குறை இருந்தாரு. சீஷரை பார்த்து கேட்கிறாரு. சீஷர்லாம் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணு கூட குறை சொன்னாங்கல்லம்மா. பணப்பை எடுத்துட்டு போக கூடாது, மாட்டு வஸ்திரம் எடுத்துட்டு போக கூடாது, புசிக்கிறதுக்கு எடுத்துட்டு கூட நீ போய் கர்த்தரோட புசிப்பாங்க. ஆண்டவர் சீஷர்கள் சொல்லி அனுப்பிச்சாரு. அவங்க எல்லாம் ஊழியத்தெல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீங்க நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு நீங்க எதுவும் எடுத்துட்டு போல, ஏதாவது ஒன்று உங்களுக்கு குறைவா இருந்ததால சீஷர்களை பார்த்து கேட்கும்போது சீஷர் சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒண்ணு கூட குறைவு. அன்னைக்கு நடத்தினாரு ஆண்டவர், இன்னைக்கு நடத்த மாட்டாரா? நீ பணப்பை இருந்தாதான் உன்னை கர்த்தர் நடத்துவார் நினைக்கிறியா? அது உன் பணப்பை மேல வச்சிருக்கிற விசுவாசம், நீ ஆண்டவர் மேல வச்சுக்கல. சோறு இருந்தாதான் நான் சுகமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? சோறு இருக்கும், சாப்பிடுறதுக்கு சுகம் இருக்காது. அதை கொடுக்கிறவர் அவர் தான். விசுவாசம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்முடைய கவலை எதை நோக்கி இருக்குது? அந்த ஆத்மா வீணா போகுது, என் குடும்பம் வீணா போகுது, என் ஜனங்கள் வீணா போறாங்க, என் உறவுகள் வீணா போறாங்க. ராஜ்யத்தை தருவன்னு சொன்னீங்களே சப்பா, இந்த ஆத்மாவெல்லாம் கொண்டு வாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு எது மேல தெரியுமா? எது மேல? எந்த பில்டிங் வாங்குவோம், எந்த ஏரியா வாங்குவோம், எத்தனை இடத்துல கட்டுவோம், எத்தனை பேர்கிட்ட இருந்து வாங்க முடியும், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் கவலைப்படாது. அல்லேலூயா. சீஷர்களுக்கு குறை வைக்கல, கர்த்தர் தேவையான ஒருத்தரும் குறைவில்லை. உங்களை என்ன கர்த்தர் குறைய வைக்கிறாரா? பிரதர் கிட்ட நைட்டு பார்க்கும்போது பேசினேன். பிரதர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய முயற்சி எல்லாம், இந்த 10 வருஷத்துமா சைலண்டா இருக்கிறாங்க. கர்த்தரை நடத்திட்டு தான் இருக்கிறாரு, கர்த்தர் வேலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாரு, போஷித்துட்டு தான் இருக்கிறாரு, கர்த்தர் நிறைவா நடத்துறாரு. அன்னைக்கு பிரயாசப்படுற பிரதிபலனே இல்லை.
ஆனா இந்த 10 வருஷம் பிரயாசப்படுறதுல வெளியேற பெற்ற ஆத்மாவை கத்தர் கொடுத்திருக்காரு, சபையை கொடுத்திருக்காரு, கிருபைகளை கொடுத்திருக்காரு, ஊழியங்களை கொடுத்திருக்காரு, அவருடைய திட்டங்களை தீர்மானங்களை கொடுத்திருக்காரு. நான் எதுக்கு ஓடுறேன்? நிறைய உலகத்துக்காக ஓடி ஓடி ஓடி. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. அவர் ராஜ்யத்தை தரேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஒரு நாள் பொய் உரையாத தேவன், பொய் சொல்ல அவர் மனிதர்களை மனமாற மனுபுத்திரர்களை சொல்லி செய்யாதிருப்பார், வசனத்தை நிறைவேற்ற. அப்ப உனக்கு ராஜ்யத்தை தரவரு இந்த உலகத்துல சோறு தர மாட்டாரா? நமக்கு உடை கொடுக்க மாட்டாரா? உன் பிள்ளைக்குள்ளான திருமணத்துக்குள்ளான தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உன் குடும்பத்துக்குள்ளான சூழ்நிலையை கட்டளை நினைவு தர மாட்டாரா? இந்த பூமியில வீடு வசனம் சொல்கிறது, வீடு வாசல் வீடு வாசல் ஏற்படுத்திருக்கிறார். பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லையா? எனக்கு 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 இதை குறிச்சே நம்ம பாடம் இருந்ததுன்னா நம்முடைய ஆத்மா எங்க போகும்? ஆத்மா அறிவுடையவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கவலை எதை நோக்கி இருக்கு தெரியுமா? எதை நோக்கி இருக்கு? வாசியமா 29. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். நீங்க கேட்காதீங்க. ஆட்களை பார்த்து கேட்குமா? கேட்குமா? அவங்க அம்மா பார்த்து இம்மா நாளைக்கு எனக்குமா என்னம்மா சாப்பாடு செஞ்சு கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? வெஜ்ஜில் கேட்பானா? இல்ல நம்ம வினத்துக்கு போனதான் கேட்குமா? அம்மா நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா பேர் கொடுத்தா மாட்டேமா? கேட்குமா? கேட்கலையே. பொருளாதாரங்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிஞ்சிருக்கீங்க. திருச்சிலாவுக்கு காலையில் என்ன கொடுக்கணும், மதியானம் என்ன கொடுக்கணும், கொடுக்குறோமாம்மா? கேட்கிறாரு. அதுக்கு அதுவே கவலையாயிடுமா? எங்க அம்மா நாளைக்கு சோறு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ தெரியல, எங்க அம்மா நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அது ஏதாவது ஒரு நாள் நினைச்சு பார்க்க நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகள்லாம் சாப்பிடலன்றதுக்காக தான் நம்ம அவங்களை திட்டுவோம், அடிக்கிறோம். எப்படியா சாப்பிடணும், கேட்டா கொடுக்கணும். அவங்க கேட்காத சாப்பாடு மட்டும் இல்ல, அவங்க ஃபியூச்சருக்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சம்பாதிச்சு வீட்டை கட்டி வச்சிடணும், பிள்ளைக்கு சேர்த்து வச்சிடணும், படிப்பை கொடுத்துடணும். எல்லாத்தையும் நீங்க வேணும் யோசிக்கிறோம்ல. ராஜ்யத்தை கொடுக்கிறவரு இந்த உலக பிரகாரமான காரியத்தை கொடுக்காம நம்ம நடுவில் விட்டுருவாரா? நம்ம கவலை எதை நோக்கிட்டு இருக்கு? தூக்கி இந்த பாரமான மூட்டையெல்லாம் கட்டி அப்படி ஓரமா அவர் உங்களை விசாரிக்கிறபடினா உங்கள் கவலைகள் யாவற்றை அவர் மீது வைத்து விடுங்க. ஆனா நம்ம என்ன பண்றது? நான் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க, உன்னை வச்சிருக்கிறது அதுக்கு தான், இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். ஆனா அதுக்காக உன்னை வச்சில்ல. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாரு. உனக்கு பலன் தந்தாதான், எனக்கு பலன் தந்தாதான் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை குடும்பத்துக்காக செய்ய முடியும். ராஜ்யத்தையே தரவரு இவைகளெல்லாம் நமக்கு தராம விட்டுருவாரா? அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப இந்த உலகத்துல பிசாசு தந்திரமா நம்மளை வஞ்சித்து போட்டுருமா? உன் ஆத்மா ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இது எலியெல்லாம் நோண்டு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் எலி பழம் எலி நைட்லாம் கருக்கு 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 கருக்கணும். காலையில் எழுந்து போய் பார்த்தா வாஷிங் மிஷின்ல ஒரு பக்கம் தண்ணி வந்து அந்த பக்கம் போகும். ஏன்னா வாஷிங் மிஷின் அடியில் இருக்கிற பாடிய கருக்கு கருக்குன்னு கட்சி அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மையே சாப்பிடுவாரு, ஓரம் போட்டு போயிடுவாரு. பிசாசு கூட அப்படிதான். நம்ம இருதயத்துக்குள்ள வந்து காசு 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 மொத்த ஆத்மாவே சாப்பிட்டு ஓட்டையாக்கிட்டு போய் நேர்ந்துருவோம். எதுக்கு அதை குறிச்சு நீ கவலைப்படுற? நான் எதுக்கு கவலைப்படணும்? நீ கண்ணை மூணு பண்ணி இங்க இருக்கிற தண்ணி டம்ளர்ல இருக்கிற தண்ணி கூட எந்த கிடையாது, எனக்கு ஊத்தனாலும் உள்ள போகாது. இதை குறிச்சு நான் கவலைப்பட்டு என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறதான பரம ராஜ்யத்தையே கொடுக்கிற பிதாவின் ராஜ்யத்தையே நான் இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு கவலை, பிரச்சனை, போராட்டம், சபைக்கே வரலையா, நான் ஜெபம் பண்றது இல்லை. எது முதல்ல முக்கியம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன? எதையாவது எடுத்துட்டு போறோமா? இந்த அறிவு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல. நீ கிறிஸ்துவையுடைய ராஜ்யத்தை தரேன்னு சொன்னாரு. நீ ஆண்டவன் இதெல்லாம் தர மாட்டான். அதெல்லாம் கத்து பார்த்து பாரு. உன் விசுவாசம் உள்ள ஓடிட்டே இருக்கணும். கத்துருக்காங்க. நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல தேவ சமூகத்தை தேடு, அநேக ஆத்மாவுக்காக உபவாசம் போடு, தேவ சமூகத்தை வந்து உன் ஆத்மாவுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நல்லா வந்து துதி யாராது சாப்பாடு செய்யறதுக்கு 3 hour வேணும்னா உன் ஆத்மாவுக்காக எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம்? ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு, ஒரு நாள் நல்லா நம்ம போய் சம்பாதிச்சா ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்.
இதுக்கெல்லாம் எவ்வளவு பிரயாசம் நம்ம படுறோம். ராஜ்யத்தை தரேன்னு சொன்னார், அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோமா படுறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் சாப்பிடலன்னா செத்துருவோம், பாஸ்டர் சாப்பிடலன்னா செத்துருவோம். சாப்பாடு இருந்தா கூட செத்துருவோம் தெரியுமா? சாப்பாடே செஞ்சு வச்சுட்டு வந்தாலும் உயிரை கர்த்தருடைய கரத்துல இருக்க காலங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப சாப்பாடு இருந்தா உயிரோட வாங்கலாமா? அப்ப பிரியாணி செய்ய யாரும் என்ன பண்ண முடியாது? பிரியாணி கடை போறேன் ஹோட்டல் வச்சுருக்காங்க, யாரும் நல்ல சாப்பாடு தானே இல்லையா? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். 15வது வசனம் சொல்லுகிறது, நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அதை வாங்கின இதை வாங்கின அத்தை கட்டின இதை நாட்டினோம். எந்த கட்டினாலும் எந்த நாட்டினாலும் எந்த கம்பத்தை நட்டு அதுல கொடியை ஏத்தினாலும் இதெல்லாம் பொருள் ஆசை. அல்லேலூயா. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைக்கு விலகிருங்கள் பைபிள்ல வசனம் இருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட கார் பிடிக்கும், கர்த்தர் கொடுப்பாரு. கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அது எனக்கு ஆசைலாம் கிடையாது, கர்த்தர் கொடுப்பாரு. நான் நல்ல ஸ்கூல்ல படிச்சா எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை சேர்க்கிறோமா? என் பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல படிச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், சேர்க்கிறோமா இல்லையா? என் பிள்ளை அந்த பிள்ளைய விட நல்ல துணி போட்டா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கும், வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? அப்ப நம்ம எதுல போனா அவருக்கு பெருமைன்றது அவருக்கு நிச்சயமா தெரியும். நான் எந்த வீட்டுல இருந்தா ஆனா அதுக்கு நம்ம பக்குவம் ஆகுற வரைக்கும் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அதுவே நம்ம ஆத்மாவுக்கு எடுத்து போட்டோம் தெரியுமா? பொருள் ஆசைக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை சாப்பாட்டுனால பசி ஆற்றுவதற்கு ஆவலா இருந்தானா, அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அவன் பேரு லாசரு. ஆனா அவன் தேவனை உறுதியா பிடிச்சிட்டு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல வெளியில உட்கார்ந்து இருக்கிற யாரா இருந்தாங்க தெரியுமா? பிச்சை காத்து எதிர்த்து. ஆனா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிச்சு ஆபிரகாம் வழியில தேர்ச்சப்பட்டு கொண்டு இருக்கிறான். பொருளாசையை சேர்த்து வைத்த அந்த ஐஸ்வர்யவானும் எனக்கு இஷ்டமானதையெல்லாம் இந்த பூமியில் அனுபவிச்சான். மரித்த பின்பு ஒரே ஒரு சொட்டு தண்ணி தொண்டை குளிரும்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிற லாசரு கிட்ட அவனுடைய நுனி விரல் இருந்து ஒரு சொட்டு தண்ணி மட்டும் விட சொல்லுங்க ஆண்டவரே, என் நாவிங்க இந்த தீயினால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இந்த பொருளாசை ஆத்மா வந்துட்டு போடுறது அப்படின்னு எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. அது தந்திரமானவன், நமக்கு எல்லாம் தேவைதான். கர்த்தர் கொடுப்பாரு அல்ல சொல்லுங்க, எல்லாம் நமக்கு தேவை. வெள்ளிக்கிழமை கூட ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிருந்தேன். அப்ப சொன்னேன், நான் ஊழியத்துக்காக சர்ச்சை முடிச்சுட்டு போவோம் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும். 2 இடத்துல சண்டே கிளாஸ் எடுக்கணும். நானும் ஜோஸ் வாட்டர் பிரதரும் பேசிட்டே போவோம். ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? அவ்வளவு தூரம் நாங்கள் போயிட்டு பசங்களெல்லாம் கூப்பிடுறவங்க டைம் ஆகிடும் எங்களுக்கு. அதை முடிச்சுட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு 4 மணிக்கெல்லாம் வந்தாங்க. அறக்க வெயில்ல மூச்சு வாங்க வயிறுக்கு நடக்கிற மாதிரி இருக்கிறது, அது ஓடுற மாதிரி இருக்காது. எப்படி தெரியுமா இருக்கும்? 2 காந்தமா இருக்கும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கிற மாதிரி இருக்காது, ஓடுற மாதிரி இருக்காது. 2த்துக்கும் நடுவில் போகணும். கடற்கடை மூச்சு வாங்க. அப்போ சொல்லிட்டே போவோம், சைக்கிள் இருக்கா நல்லா இருக்கு. கர்த்தர் சைக்கிள் கொடுத்தாரு. கல்யாணம் ஆச்சு, பைக் கொடுத்தாரு. பொண்ணுக்கு 3 பைக்கை கொடுத்தாரு, வண்டிகளை கொடுத்தாரு, வேனங்களை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொஞ்சமா இந்த மனம் ஒரு குரங்கு. கர்த்தருக்காக சைக்கிளை கேட்டு எல்லாத்தையும் கொடுத்த உடனே அங்க விட்டுட்டு எங்க தவிச்சு தெரியுமா? சேர்க்கணும். அப்படி பீரோ திறந்தா 40 வயசுக்குள்ள நம்ம உட்காந்துடணும். 40 வயசுக்குள்ள திறந்தா அப்படியே கட்டுக்கட்டா கொடுக்கணும். அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருந்தோம் பணத்தை. எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. உழுந்து நைட்டு முதல்ல சம்பாரிச்சேன். அத்தனை வேணும், அவ்வளோ நகை, வீடு எல்லாம். அல்லேலூயா. உலகத்துக்காக பிரயாசப்படுறது எதுவும் ஒண்ணுமே நிலையானது இல்லைன்றத கர்த்தர் உணர்த்தின. பொருளாசையை நம்ம ஆத்மாவை தூரமா கொண்டு போயிடும். சில நாட்கள்ல அழுத நாட்கள் உண்டு. கர்த்தர் அறிவார். இன்னைக்கு நான் மறிப்பேனா நான் பரலோகத்துக்கு போவான்ற நிச்சயமா இல்லைன்னு எத்தனையோ நாள் உங்க பாஸ்டர் சொல்றாரு, இவ்வளவு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இன்னைக்கு மறிப்பேன் அப்படின்னா நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் உத்தரவாதம் முடியாது. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான பெரிய நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. நிச்சயமா போகின்ற ஒரு பெரிய நிச்சயம் உள்ளவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கற்று கொண்டு வந்த இந்த பொருளாசை மேல நமக்கு நம்ம நினைக்கிறோம் இது சும்மா சின்ன விஷயம் தானே, அதுவே உன் ஆத்மாவை இடரப்பட்டு போயிடும். எச்சரிக்கையா இருங்க. பொருளாசை உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வேகமா வாசிங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இங்க வந்த பொருள் வேணும்னு நினைச்சவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய காரியத்தை செய்யறான். இப்ப பொருளெல்லாம் கத்தர் கொடுத்துட்டாரு, பொருளெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்ப அவன் சொல்றான் பொருள் நிறைய வந்துருச்சு, பொருள் பத்த மாட்டுது. இப்ப என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? பொருள் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ரூம் பத்தல. என் களஞ்சியத்தை இடிச்சிட்டு அசிமா நான் ஒன்று செய்வேன், இடிச்சு பெருசாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து அங்க எதுக்குன்னு நிறைய சேர்த்து வச்சு ஆத்துமாவே பார்த்து சொல்வேன், உனக்காக ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் நீ ஒரு 50 வருஷம் நீ வாழ்றா கூட 50 வருஷத்துக்கு ஆத்துமா கிட்ட சொல்லுவேன், உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ, எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறியோ, என்ன துணி போகணும்னு நினைக்கிறியோ, எங்கெல்லாம் ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிட்டேன். ஆத்துமா பார்த்து அவன் சொல்றான், இருக்கிற களஞ்சத்தை இடிச்சுட்டு ஊருக்கே பஞ்சம் வந்து லாக்டவுன் போட்டா கூட நான் திருப்தியா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எனக்கு சேர்த்து வச்சுட்டேன். எல்லா ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து இருக்கிற களஞ்சத்தை இடிச்சுட்டு வெளியே சேர்த்து வச்சுட்டேன். நீ இளைப்பாரி, நீ என்ன பண்ண, நல்லா புசித்து குடித்து நீ இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தனக்குள்ளே ஒருத்த சொல்லிட்டானா அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, தேவனும் அவனை நோக்கி அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரா, மதிகேடனே, அட அறிவு கெட்டவனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருக்கு, உன் ஆத்துமாவுக்கு நீ இவ்வளவு உன் களஞ்சியத்தெல்லாம் கூட இடிச்சுட்டு தனக்கு இந்த பூமியில நிறைய சேர்த்து வச்சுட்ட. இப்போ உன் உள்ளத்தை பார்த்து நீ சொல்ற, நீ நல்லா புசிச்சு கூடி உனக்கு நான் நிறைய சேர்த்து வச்சேன்னு சொல்றேன். மதிக்கேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நைட்டு உன் ஆத்துமாவை உன்னிலிருந்து நான் எடுத்துட்டேன்னா அப்பொழுது நீ சேகரித்து வைக்கிறது யாருடையதாகும் என்றார். சேர்த்து வச்சதெல்லாம் யாரா சாப்பிட போறது, யாரு அனுபவிக்க போறது? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, அறிவு கெட்டவனே, நாளைக்கு என்ன செய்வோம்னு தெரியலன்னு யோசிச்ச. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. பொருளாசை வந்துருச்சு. பொருளாசை வந்தோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதெல்லாத்தையும் இடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டிட்ட. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சொல்ற, ஊரே பட்னியா இருந்தாலும் நான் மட்டும் பட்னியா இருக்க மாட்டேன். ஆத்துமாவே நீ நல்லா புசித்து குடித்து திருப்தியாக நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்ட. அவன் மனசுக்குள்ளதான் நினைச்சான். ஆண்டவர் பேசுறாரு, மதிக்கிறனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானா இவைகள் எல்லாம் யாருடையதாய் மாறும்? யாருக்கு மாறலாம்? யாருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாரு? பஸ்டர் ஒன்னியா கஷ்டப்பட்டு பஸ்டர் வர மருமக்குள்ள கண்டிப்பாங்க. பிரதர் சொல்லுது, நீங்க இருக்கிற காலம் இப்படியே கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா யாருக்காக? வரவங்க அடுத்தடுத்து கட்டிட்டு போட்டோம். என்னால முடிஞ்சது என் ஆண்டவருக்காக, பிள்ளைகளுக்கு நான் செய்யறது கர்த்தர் அறிவார். பிரயாசப்படுறது ஆண்டவருக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீது தெரியுங்களா, எல்லாம் கூட கொடுக்கப்படுது. கர்த்தர் நடத்துவாங்க, விசுவாசம் பெருசு. யாருக்கு நைட்டு எடுத்துட்டாருன்னா யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாங்கி வச்சிருக்கிற செல்போன் யாருக்கு? இப்ப வரைக்கும் வீட்டுல போன் அடிச்சா அப்பா போன் அடிக்குதுமா, ஓகே, நாளைக்கு அது அடிச்சுச்சுன்னா அது யார் போன்? யார் போனா? நீங்க நான் இருக்க மாட்டோம். சேர்த்து வச்சிருக்க சொத்து நம்மளுக்கு கிடையாது. மாட்டி வச்சிருக்கிற எந்த பொருளும் நம்மளுக்கு இருக்காது. நம்ம சொல்லிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் எப்பவே ஒரு போட்டோலாம் இருக்கும். எதுவுமே நிலையில்லாத உலகம் இது. ஆனா மதிக்கிறதா நீங்கள் நானும் வாழ்ந்திருக்கூடாது நம்ம எச்சரிக்கலாம். இல்லையா? எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? என்னத்தை தின்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம்னா நாளைக்கு இன்று ராத்திரி ஒரு ஜீவன் எடுக்கப்படுமானா இவைகள் எல்லாம் யாருடைய? இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அறிவில்லாம இருக்கலாம்.
இன்னைக்கு ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் கூட இன்னும் அறிவில்லாம என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் கேட்குது. அவங்களை பார்த்து திறமசாலின்னு சொல்லல, புத்திசாலின்னு சொல்லல. மதிக்கேறனே, இந்த ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானா இவைகள் எல்லாம் யாருடையது? டெத் சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்தத்தையும் பேரை மாத்திடுவாங்க. உன் பேர்ல இருக்கிற சொத்து, உன் பேர்ல இருக்கிற வண்டி, உன் பேர்ல இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டில உன் பேர் கூட இருக்காது. தெரியுமா? தெரியுமா? எதுக்கு ஓடிட்டு இருக்கோம் தெரியல. எதுக்கு பிரயாசப்படுறோம் தெரியல. உரிக்க உரிக்க மங்காயத்துல என்ன இருக்கும் தெரியுமா? மங்காயத்தை உரிச்சு உரிச்சு பார்த்தா உள்ள என்ன இருக்காது? லேயர் மாதிரி தோல் வருது பாத்தீங்களா? வாழைப்பழ தோல் உரிச்சா உள்ள என்ன இருக்கும்? என்னமா இருக்கும்? இருக்கும். வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா என்ன இருக்கும்? உள்ள லாஸ்ட் வரைக்கும் உரிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. நீங்க படுற பிரயாசம் எல்லாம் இந்த உலகத்துக்காக கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுது, புரிந்து கொள்ளாதவர்களா இருப்போமானால் உங்களுக்கு எனக்கும் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான பெயர் தான் என்ன பேர் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படுறது நிச்சயம் தான். நம்ம சம்பாதிக்கணும், சாப்பிடணும், குடும்பத்தை நடத்தணும், கர்த்தர் கொடுத்த திட்டத்தை தீர்மானித்து இந்த பூமியை நிறைவேற்றணும். அது மட்டும் இல்ல வாழ்க்கை. அதுக்கு ஒரு ஜோடா போய் தூக்கி மாட்டீங்க, செருப்பு தூக்கி போட்டுங்க, கர்த்தர் எதையும் பிரயாசப்பட வேணான்ட்டாரு அப்படின்னு போயிடுறது இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீ விசாரிக்கிறதுக்கு உன்னை பொறுப்பாளியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளை நடத்தக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்குது. உன் குடும்பத்தை விசாரிக்கக்கூடிய தலையா இந்த செயல வச்சிருக்கிறாரு. புத்தி உள்ள ஸ்திரியா வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய தீர்மானம் இந்த பூமியில் நிறைய இருக்குது, எல்லாம் செய்யணும். ஆனா உன்னுடைய பிரயாசம் முதல்ல எதுல இருக்கணும்? தேவன் நமக்காக வைத்திருக்கிற பிதாவின் ராஜ்யமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லே சொல்லாமா. 20வது வசனத்தை வாசிமா. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்? யாருமே கிடையாது. நம்மளுக்கு முதல்ல கிடையாது, யாருதோ. அப்பதான் பட்டு இந்த பாய கூட எடுத்து போட்டுருவாங்க தெரியுமா? போட்டுருவாங்க. தலைகாணி பெட்டு ஏன் வாங்கி வச்சு ஓட்டுற வண்டி திரும்பி போட்டுற வேண்டியதானே? வீரக்குள்ள வாங்கி வச்சுக்க நகையை திரும்பி போட்டுற வேண்டியதானே? அதெல்லாம் உங்களுக்கு வேணும். நீங்க நாம ஓடி ஓடி உடைச்ச பார்த்தீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ண பொருளை கூட அதான் வரும். ஆனா அதையே தெரியாத நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? அதையே சொல்லாமா. ஆவிக்குரிய அறிவு இருக்கோம்னா நிச்சயமாய் நிலையானது பரலோகம். நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. எதை செய்யக்கூடாது? பொருளாசை உள்ளவர்களாக எண்ணத்தை தின்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படுவதால் எவன் தன் சரீரத்தில் அளவோடு ஒரு முழும் கூட்டவோ குறைக்க முடியும். ஓகே, அப்ப எதை தெரிஞ்சுக்கணும்? 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று, முதல்ல செய்ய காரியம் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். என்ன கொடுங்க? நம்ம கொடுங்க. 10 ரூபாய் எடுத்து போட்டுறது கூட பாக்கெட்ல மனசு வராது. நம்ம சொந்த குடும்பத்துக்கு செலவு பண்றது கூட அதுக்கு ஒரு ரூட்டை போட்டு அதுக்கு ஒரு இடத்துல வந்து கலெக்ஷன் பண்ணி அதை கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு உன் சொந்த காசு எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு போடுறது கூட மனசு வராது. இன்னைக்கு எத்தனை அவங்கள சொல்லக்கூடாது, யாசகம் கேட்கிறவங்கன்னு இவங்களதான் சொல்லணும். முதல்ல உன் சொந்த காசுல இருந்து இன்னொருத்தர் இருந்து எடுத்து போறது பெரிய விஷயம் கிடையாது. அது போல ஒரு பழமொழி இருக்கு, கடை தேங்காய் எடுத்து யாருக்கும் உடைச்சிட்டாங்க. நீ நாம யாரை கொடுக்கறது எடுத்துட்டு போய் தான தர்மம் பண்ணிட்டு பெரிய விஷயம் இல்லை. உண்டு உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலங்களை ஓடி கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் பண்ணு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் தேவ கிருபையில முழங்கால் படிக்க ஜெபம் பண்ணு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் காசுல நீ சாப்பிடும் போது அதுல ஒரு புடி வாங்கி இருக்க கொடு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் காசுல உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கும் போது அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்
1000 ரூபாய் கொடுத்து உன் பிள்ளைக்கு எடுக்கிறேன்னா அது 500 ரூபாய் கொடுத்து உன் பிள்ளைக்கு எடுத்துட்டு அதே 500 ரூபாய் இன்னொரு ட்ரெஸ் எடுத்து இல்லாத பிள்ளைக்கு கொடு. உனக்கு உள்ளவைகள்ல செய்ய முடியுமா? முடியும்னா பிதா ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகிறான். அல்லேலூயா, அல்லே சொல்லாமா. பிரியாணி சாப்பிட்டா 150 ஒரு 2 சாப்பாடு வாங்கி 1 சாப்பிட்டு இன்னொரு யாருக்காவது கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்படி நேசிப்பது போல பிதாவின் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்ற சும்மா கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது அதை அவருக்கு கொடுக்கணும்னா இந்த பூமிக்குரிய குறித்து கவலைப்படாம இருந்தா மட்டும் பத்தாது. நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குது. 33வது வசனம் மறுபடியும் வாசிங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் என்ன பண்ணாதீங்க? பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும். அப்ப இந்த பூமியில இருக்கிற பணப்பையிலா ஒரு நாள்ல பழசா போகும். இதை ஆயா வச்சிருந்த சுருக்கு பை இப்ப யாராவது வச்சுக்கிறீங்களா? எத்தனை ஆயா சுருக்கு பை வச்சிருக்காங்க? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? யார் யார் ஆயாவா சுருக்கு பை யூஸ் பண்ணிக்கிறாங்க? கை தூங்க பக்கம். யார் யார் ஆயாவா சுருக்கு பை யூஸ் பண்ணிக்கிறாங்க? எங்க ஆயாவா சுருக்கு பை யூஸ் பண்ணுவாங்க. எங்க அம்மா கூட வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் நாங்க வச்சிருந்தா இருக்கிறோம். அந்த சுருக்கு பையில என்ன வந்துருமா? பழமையாய் போகும். ஆனா பழமையாய் போகாத பணப்பை ஒண்ணு இருக்குது. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுல நீ போட்டு வச்சுட்டே பழமையாய் போச்சு வச்சுங்க பைய கிழிஞ்சிடும். காசு போட்டா கீழே விழுந்துடும். அதனாலதான் இங்க வசனம் சொல்கிறது பழமையாய் போகாத ஒரு பணப்பை இருக்குது. அடுத்தது குறையாத பொக்கிஷத்தையும். குறையாத பொக்கிஷம். பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுக்க அது எப்படி இருக்கும் தெரியுமா? குறைஞ்சிட்டே வரும். வீட்டுல கொஞ்சம் கட்டு கட்டா வச்சிட்டு இருக்கோம். 2 நோட்டா உரிமையே இருக்கும். குறைஞ்சிடும். குறையாத பொக்கிஷம். 10 சவரன் நகை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சவரன் தான் திரும்ப வச்சேன். அடுத்தது பார்த்தா இன்னொரு ஒரு சவரன் பார்த்தா 10 சவரன் எங்க போச்சுன்னு தெரியல. போஸ்ட் குறையுதா? குறையலையா? எடுக்க எதுவுமே கூடாது. குறைஞ்சிடும். ஆனா ஒரு இடம் இருக்குதான் பழமையே ஆகாத பணப்பை இருக்குது. உங்களுக்கெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிற இடம். எடுக்க குறையாத பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் இருக்குது. தெளிவா வாசிச்சு பாருங்க. வாசிப்பா மறுபடியும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். சம்பாதித்து வைங்க. அல்லேலூயா. அங்க சம்பாதிச்சு வைங்கம்மா. உங்க முழங்கால நின்று ஆத்துமாக்களை சம்பாதிங்க. உங்களுக்கு உள்ளவைகளை வித்து ஆத்துமாவை செய்யுங்க. அழிந்து போற பொன்னினால் அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிங்க. கொடுங்க. தரித்திரனுக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு எனக்கு தனக்கு வாழ்றவங்களை பார்த்து சொல்றாரு மதிக்கேடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் இதெல்லாம் யாரு யோசிப்பாங்க? இவைகளை யாருடையதாகும்? வித்து அதுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு நீ போய் நடுரோட்ல உட்காந்துன்னு சொல்ல. உனக்கு உள்ளவைகளை என்ன பண்ணு? விற்று உன் பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வை. இங்க நீ வாழ்ற வரைக்கும் உனக்கு வேண்டியதெல்லாம் கத்து செஞ்சுதான் இருப்பாரு. எக்ஸ்ட்ரா இருக்குது பத்தியா? நமக்கு தேவைக்கு மேல என்னால நான் ராஜபோகத்தை சாப்பிடுறத கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் கம்மிப்படுத்தி கொஞ்சமா சாப்பிட்டு கூட என் பொக்கிஷத்தை மீதி என்ன தெரியுமா பண்றேன்? வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, ஊர்ல போய் வேலை செய்யறவங்க எல்லாம் குறைஞ்ச இடத்துல ஷேரிங்ல ரூம் எடுத்து தங்குவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்க? குடிக்குதோ குடிக்கலையோ போடுறத கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சம் காசு அதுக்கு செலவு பண்ணிட்டு மீதி காசை பேங்க்ல போட்டு வைப்பாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதான் செய்வாங்க. வெளி ஊர்ல இருந்து வந்து தங்குறவங்க அதான் செய்வாங்க. மீதிய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அங்க சேர்த்து வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும், வீடு கட்டணும், அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் செலவு என்ன பண்ணுவாங்க? அந்த காசை சேர்த்து எங்க அனுப்புவாங்க தெரியுமா? அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ரூம்ல 4 பேர் இருந்தாலும் அங்க பிடிக்கல கொஞ்சம் சாப்பிட்டு ஏதோ பிரயாசப்பட்டு அங்க சம்பாரிச்சு அங்க எடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு உண்டானதை வீடு கட்டி சேர்த்து வைக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சேர்த்து வைக்கிறது. நீங்க நான் இன்னைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொஞ்சமா வாழ்ந்துட்டு ரொம்ப ஆடம்பரமா எதிர்பார்க்காம கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து கிழியாத பணப்பையில சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். குறையாத பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா.
மனம் போன போக்குல நான் வாழ்வேன், சுகபோகமா வாழ்வேன், இப்படிதான் வாழ்வேன், அப்படிதான் வாழ்வேன், நான் எல்லா உலகத்தை அனுபவிப்பேன்னா உன் பண பொறியில் அங்க வெறுமையா தான் இருக்கும். நீ பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்க முடியாது, பரலோகத்துல சேர்த்து வைக்க முடியாது. எண்ணத்தை விரும்பும், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு போய் நிற்பேன். உன்னை என்னையும் பார்த்து ஆண்டவர் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன்னு கேட்க மாட்டாரு. அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை யார் என்று அறியணும்னு சொல்றாரு. இந்த ராத்திரி நம்முடைய ஜீவன் எடுக்கப்படுமானால் அல்லேலூயா. பழமையாவது பணப்பை எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? அல்லே சொல்லுங்க போதும். நான் சேர்த்து வைக்கிறேன். நான் கூட அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். புரியல, நான் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க கை தூங்க போதும். பேருக்காவது இருக்குது பாஸ்டர், பேலன்ஸ் இருக்குது, எங்கேயும் ஜீரோ பேலன்ஸ்லாவது வச்சிருக்கிறோம். அக்கௌண்ட் இருக்கிறவங்க அல்லே சொல்லுங்க கை தூங்க. இல்லாதவங்களும் இப்ப யாருமே இருக்க முடியாது. ஸ்கூல் படிக்கும் போதே அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு. பரலோகத்தில் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கை தூங்க போதும். கை தூங்க. நம்ம எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. எல்லாரும் பிரயாசப்பட்டு இருக்கோம். எங்களாலே சர்டிபிகேட் கொடுக்க முடியும், அவரால் நிச்சயமா சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அல்லேலூயா. உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கிறோம்? இப்போ எங்க சேர்த்து வைக்கிறோம்? பழமையாகாத பணப்பை. நான் திடீர்னு அங்க போவேன், அங்க போய் யூஸ் பண்ணிப்பேன். நாளைக்கு இங்க சம்பாதிக்கிறது இன்று ராத்திரி ஜீவன் போனா யாருடையது? ஆனா அங்க சேர்த்து வைக்கிறது இங்க கண்ணம் போனா யாருடையது? என்னுடையது. புரிஞ்சுக்கலாம்? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அங்க வேலை முடிஞ்சிச்சு, அந்த ஊர்ல அந்த நாட்டுல அவங்க விசா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சம்பாதிச்சதுல இந்த நாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, வேலை முடிஞ்சோடனே வந்தாச்சு இந்த நாட்டுக்கு. இப்ப சம்பாதிச்சதுல யாரு? யாரு சொல்லுங்க போறா? யாரு? கஷ்டப்பட்டவர்கள் தானே? இல்ல இல்லப்பா, ஊர்ல இருந்து அனுப்புறது என் புள்ள, நீ என் புள்ள கிடையாது, நீ வேற புள்ள, தெத்தி விட்டுருவாங்க அம்மா. இல்ல உங்க வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க சொல்லி உங்க மனைவி தெத்தி விட்டுருவாங்களா? வந்து அனுபவிப்போம்ல. அப்பதான் ஒரு புது கார் வாங்குறது, அப்படியே கழுத்துல பிரேஸ்லெட், கையில பிரேஸ்லெட், கழுத்துல செயினையும் போட்டுக்கிறது. இவரு எங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தாரு? துபாயில போய் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அப்புறம் அமெரிக்கால போய் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அப்புறம் வெளிநாட்டுல போயிட்டு நிறைய நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? ஊர் உள்ள டவுல தான் காலத்தை தூக்கி விட்டு பட்டப்படியா செயினை போட்டு ஃபுல்லா மோதிர வச்சுன்னு செலுத்தி வச்சுக்கின்னு கூடுமான ஒரு கொடையை பிடிச்சிக்கின்னு சுத்திட்டு இருப்பாரு. எந்த நாட்டுல வேலை செஞ்சாரு? வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சிருக்காரு. நீங்களும் நானும் கூட கஷ்டப்பட்டுலாம் இந்த நாட்டுல. ஆனா ஒரு நாட்டுக்கு போவோம். அல்லேலூயா. ஏன்னா வெளிநாட்டுல போகும்போது சுகபோகமா வாழ முடியாது. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கட்டுப்பட்டு தான் வாழணும். நம்ம நாடு மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு பிடிக்குதோ பிடிக்கல அங்க இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த பூமி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிக்கனத்தோடு பொறுமையா வாழ்ந்து பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாள் போக வேண்டிய நாள் வரும் பாருங்க, அங்க போய் தேவ சமூகத்துல மனரம்யமா வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைங்க? வாசியமா வேகமா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, திருடெல்லாம் அணுக மாட்டாமா, பூச்சி கேட்கிறதும் இல்லை. பூச்செல்லாம் கெடுக்காது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். யார் ஒருத்தர் தேவனுக்காக வைராக்கியமா போராடி இந்த உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாங்களா, உடனே ஒரு நாள் யோசிப்பாங்க, அந்த நாளைக்கு நான் அங்க இருப்பேன், இங்க இருப்பேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே லீவு விட்டுருவாங்க, இன்னைக்கு விட்டுருவாங்க, நாளைக்கு விட்டுருவாங்க. ஊருக்கு போகணும், இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் விடுறாங்கன்னு உடனே சந்தோஷம். ஊருக்கு போறோம்னு பயங்கர சந்தோஷம். நாளைக்கு காலையில போயிட்டு போமா, தூக்கத்தை எழுப்பி கேட்பாங்க, நீ பேசி பஸ் ஏற நாளைக்கு போயிட்டு போமா. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நம்ம எப்பமா ஊருக்கு போவோம், ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஒரே சந்தோஷமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அங்க போனா இதை விட அங்க நல்லா ஜாலியா இருக்கும். மோட்டர் செட்ல தண்ணி ஊத்தும், அப்படி ஏறினா இளநீ அறுத்து போடுவாங்க, அப்படி போனா இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து போட்டு செஞ்சிருவாங்க. அப்படி கொஞ்சம் நோண்டே வேர்க்கல வந்துடும். கிராம சைடுல இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு தனி சுகம். இங்க வெயில்ல காஞ்சி இருப்போம், அங்க போய் சுவிட்ச போட்ட உடனே மோட்டர்ல அப்படியே தண்ணியா ஓடும். கிணத்துல இருந்து ரீச்சர் அடிச்சு குளிச்சுட்டு இருக்கலாம். எப்ப போவாங்க? அங்கதான் சூப்பரா இருக்குது. பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாள் நீங்க கேட்போம், ஆண்டவரே எப்ப கூப்பிடுவீங்க, ஆண்டவரே எப்ப கூப்பிடுவீங்க, ஆண்டவரே கூப்பிட்டுருவீங்களா, ஆண்டவரே. யாரும் கேட்க மாட்டோம். கேட்போம் நினைக்கிறீங்க? உங்க பொக்கிஷம் அங்க இல்லைன்னா இப்படிதான் கேட்போம், ஆண்டவரே கூப்பிட்டுருவீங்களா, வந்துடுவீங்களா, கூப்பிட்டு போயிடுவீங்களா. உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு பாருங்களேன். டெய்லியும் ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம் சொல்லுங்க? என்ன பாட்டு பாடுவோம்? டக்குனு யாராவது ஒரு பாட்டு சொல்லுங்க சொல்லலாம். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, எங்கள் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன்.
உடனே திறந்து வச்சிருவோம். டக்குன்னு தட்டின உடனே உள்ள வர்றதுக்கு வேகமா வாசிச்சு பாருங்க. 34 வாசிமா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் பொக்கிஷத்தை என்ன சேர்க்கணும்? முதல்ல உங்க அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். எப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்க பயபக்தியா அபிஷேக எண்ணெயை ஊற்றி எரின அறையை கட்டப்பட்டாதான் உங்க கண்ணு கண்ட இடத்துக்கு போவாது. குதிரை சைட்ல ஒண்ணு கட்டுவாங்க தெரியுமா? குதிரைக்கு ஒண்ணு கட்டுவாங்க கண்ணுக்கு முன்னாடி, பாத்திருக்கீங்களா? குதிரை ஓட்டிட்டு போகும்போது இந்த பக்கத்துல கடிவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? குதிரை எதுக்கு அது கட்டாங்க தெரியுமா? அது பார்வை ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் இருக்கணும், சைட்ல எல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஓட்டினே போயினே இருப்பாங்க. அவங்க திருப்பணும் நினைச்சா கூட அப்படியே தான் திரும்புமே தவிர இஷ்டத்துக்கு கண்ணு போகாது. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், உன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், இந்த பூமியில உன் கண்ணு தாறுமாறா போக கூடாது. அதை வாங்கிடலாமா, இதை சேர்த்துடலாமா, இப்படி பண்ணிடலாமா, இவங்க நல்லா பண்ணிக்கிறாங்க, நீ பொக்கிஷத்தை இங்கே தான் சேர்த்து வச்சிருப்ப. முதல்ல உன் அறையை கட்டணும். அல்லேலூயா. உன் அறைய கட்டி வாழணும். மனம் போன போக்குல ஜீவிச்சிட முடியாது. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா நான் சுகபோகமா சாப்பிட்டு நல்லா கூப்பிட்டு 1:30 மணி வரைக்கும் தூங்குவேன். ஐயா நீங்க ஞாயிற்றுக்கிழமையா மறந்தே போயிட்டு ஐயா டெய்லியும் 10 மணிக்கு வச்சு பழகி போச்சுயா, நான் ஐயா பண்றது. முதல்ல உங்க அறையை கட்டணும். 5 மணிக்கு அலாரம் வைக்கணும்னா எந்திரிக்கணும். தூக்கத்தை முதல்ல கட்டணும். உபவாசம் கொடுத்தோம். ஐயோ பழக்கம் இல்லாத காலையில 8 மணிக்கெல்லாம் 8 இன்ச்சு உள்ள போயிடுச்சு ஐயா. முதல்ல அறையை என்ன பண்ணணும்? கட்டணும். ஆத்மாவுக்காக பிரயாசம் பண்ணணும். ஐயோ ஃப்ரெண்டு போன் பண்ணா டக்குனு போயிட்டேன் பாஸ்டர், ஊழியர் இருக்குதுன்றத மறந்துட்டேன் பாஸ்டர். முதல்ல உனக்குன்னு ஒரு அறையை கட்டி உள்ள உட்காரணும். அல்லேலூயா. பலவீனமா இருக்கிறவங்க, உட முடியாதவங்க நிச்சயமா சாப்பிடணும். அது கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அது கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எல்லாம் நல்லா முடியும், முடியாதவங்க சொல்றாரு. அல்லேலூயா. 8 மணிக்கெல்லாம் இங்க வந்தவனே உனக்கு தூங்குவான். பிரேயர் கலந்துல கூட அட்டன் டைம்ல சட்டுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி உனக்கு தூங்குவான். யாரா? ஏபி கவர்மெண்ட் இருப்பான். அவங்க அம்மா கூப்பிட்டு ஏமா இவன் இப்படி? ஐயா வீட்டுல இருந்தாலும் 8 மணிக்கு அவன் டக்குனு தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருப்பாங்க? சுகபோக பிரியரும், தற்பிரியரும், பணப்பிரியரும். அப்படி இருந்துட்டோம்னா நிறைய கட்டினா மட்டும்தான் உங்க விளக்கே எரியும், அபிஷேக எண்ணெயே ஊற்றப்படும். எப்படி ஒரு நாள் நான் கட்டாம இருப்பேன் அப்படின்னா, வீடு கட்டினா தானே உள்ள இருக்க முடியும், பாத்ரூம் கட்டினா தானே குளிக்க முடியும், லாக்கர் கட்டினா தானே பணத்தை சேர்த்து நிற்க முடியும். எதையுமே நான் கட்ட மாட்டேன். ஏன்னா என் விளக்கு மட்டும் பிரைட்டா எரியும் நினைச்சுக்கன்னா, விளக்கு எரியினா கூட சைட்ல மரப்பு கட்டணும். இல்லைன்னா அடிக்கிற காலத்துல விளக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? என்ன ஆயிடும்? அணையா விளக்கு கூட அணைய ஆரம்பிச்சிடும். நீ அறையை கட்டாம நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவோம், நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் ஒரு காலமும் முடியாது. நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் தேவனுக்கு பிரியமா வாழணும். முதல்ல உனக்குன்னு ஒரு அறையை கட்டு. அது ஜெப அறையா இருக்கணும் வாழ்க்கையில. அது ஜெப நேரம் இருக்கணும். அந்த அறைக்குள்ள உனக்குள்ள ஊழிய நேரம் இருக்கணும். அதுக்குண்டான வேத வாசிப்புக்கு நேரம் இருக்கணும். முதல்ல அறையை கட்டு. எப்பயாவது நேரம் கட்சா ஜெபம் பண்ணுவது ஃபர்ஸ்ட். எங்க வீட்டுக்கு எப்பயாவது நேரம் கட்சா என் கூட உபவாசம் போடுவோம். எப்பயாவது எங்கேயாவது போயிட்டு இருப்ப நடுவில் தூங்கிட்டு ரோட்லயே அறைய கட்டி வச்சு நீ தான் வீட்டுக்குள்ளதான் தூங்கணும் தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் போயிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் என் புள்ள போயிட்டே இருப்பான். திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி ரோட்ல பட்டு அப்படியே பிளாட்பாரத்தில் போட்டு தூக்கிடுவான். மக்கள் காயில தூக்கம் தெரிஞ்சு பேத்து வரும். சொல்ல முடியுமா? அதெல்லாம் மட்டும் சேர்த்து போயிட்டே இருப்போம். பஸ் எடுத்துனா டக்குன்னு உட்காந்துருவேன். ரோட் ரோடு பார்க்க மாட்டேன். யார் தட்டில கையை வச்சு எடுத்து சாப்பிட்டு வந்துருவேன். நம்ம கூட தெரியுதுல, அறையை கட்டி வச்சு உட்கார்ந்து சாப்பிடணும். இதுதான் என் சாப்பாடு, இதுதான் நான் காசு காசு வாங்கியிருக்கிறேன், இதுதான் என்னுடைய. நமக்கு ஒரு அறையெல்லாம் கட்டி வச்சு ஒரு செட்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நம்ம எப்படி அப்படின்னா இருந்து என் மேல பிரைட்டா எரியும். பரலோகத்துல என் புத்தி சேர்த்து வச்சிருக்க சொல்ல பார்த்து ஆண்டவர் கேட்கிறேன், மதிக்கேடனே. முதல்ல அறையை கட்ட தெரிஞ்சுக்கணும். நான் விசுவாசினா என் ஆண்டவருக்கு கொடுக்கிற நாளையும் கனத்தையும் வேற ஒருத்தருக்கு கூட கொடுக்க கூடாது. இந்த 10 வருஷமா முதல்ல ஒரு அறையை கட்டின என்ன தெரியுமா? என்ன தேவனுக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த அறையை தாண்டி எங்க போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எங்க போக கூடாது. போன அப்படின்னா பேழையை விட்டு 8 பேர்ல ஒருத்தர் வேலையை போனோம்னா அவங்க தெரியுமா? நோவா கட்டின பேழையில இருந்து 8 பேர்ல காக்கப்பட்டாரு பைபிள் வாசல். வெளியில போனா பேழைக்கு லாசா, நோவாக்கு லாசா, வெளியில போனவங்களுக்கு லாசா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல ஒரு அறையை கட்டிட்டேன். 10 வருஷத்துல எந்த காலத்தை கொண்டும் பேழையை திறந்து எங்க போயிடக்கூடாது. வெளியே போனா நான் ஆயிடுவேன்.
அவ்வளவுதான், வெள்ளை அடிச்சுன்னு போயிரு, நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆஸ்துமா வீணா போயிடும். முதல்ல பேடையை கட்டியாச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட இம்பான் ஆனவங்களுக்கும் நான் பேழையை திறந்துன்னு வச்சுக்கிறேன். நோவா பேழையை திறந்தாருன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஜலம் தண்ணி எதுக்குள்ள பிரவேசிக்கும்? எதுக்குள்ள பிரவேசிக்கும்? பேழைக்குள்ள பிரவேசிக்கும். இப்ப மொத்த பேரும் காலி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பேழையை திறந்து யாருக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துடக்கூடாது. நான் முக்கியத்துவம் கொடுத்து திறந்தேன்னா நானே காலி ஆயிடுவேன்னு தெரியும். முதல்ல அறையை கட்டணும். உனக்கு உண்டான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உண்டான அறையை கட்டி வாழ்ந்தா மட்டும்தான் உன்னுடைய ஆவிக்குரிய விளக்கு எரியுமே தவிர, இல்லைன்னா உன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்காத. இந்த பூமியில எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். இந்த காவலை மட்டும்தான் பெருசா இருக்கும். 36வது வசனத்தை வாசிமா, வாசிமா, எடுத்து வாசிமா. தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி. எப்படி திறக்கணும்? உடனே எஜமான் வந்து மேல கல்யாணம் நடந்தது பரலோகத்துல பெரிய ஆரவாரம். மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டி கல்யாணத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா வராரு மணவாட்டியை கூப்பிட்டு போறதுக்கு. மணவாட்டி சொல்லுது, முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, மணவாட்டி வந்து தட்டுறன்னு வச்சுக்க. ஏப்பா இது போன வேற எனக்கு தூக்கம் வந்துருக்குது, பாதி நேரத்துல வந்து கதவு இருக்குன்னா 4 வாட்டி தட்டி பார்ப்பார். மணவாளுக்கு அடுத்தது என்ன வரும் தெரியுமா? என்ன வரும் நினைக்கிறீங்க? கோவம் வரும். அவர் தட்டும் போது உடனே நீ திறக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு கல்யாணம் வைப்பாங்க தெரியுமா? முகூர்த்தத்துல நம்மளாம் போயிருக்கோம். இந்து கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கோம். எத்தனை மணிக்கு கல்யாணம் வைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மணிக்கு கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கிறோம்? சரி, நம்மளாம் எத்தனை மணிக்கு கிளம்பி போயிருக்கோம்? 6 மணிக்கு கல்யாணம், 5 மணிக்கு, 4 மணிக்கு. பொண்ணு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம்? தூங்கினாதான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறது. அப்படியும் கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட். உடனே தட்டுவாங்க பாருங்க. உடனே துச்சு குச்சி எந்திரிச்சு கிடக்க டெக்கரேஷன் பண்ணி போய் உட்காந்துக்கணும். என்னாலாம் கதவு திறக்க முடியாது. நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் நான் கதவு காப்பாடு போட்டுருப்பேன்னா அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கம்மா, நீங்க நல்லா தூங்குமா, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டு நைட்டா சத்தத்தை விட்டு போயிட்டு இருப்பாங்க. மணவாளன் வந்து நிற்கும் போது தட்டின உடனே தொடர்கிறதுக்கு முதல்ல ஆயத்தமா இருக்கணும் ஆத்தமா. இல்லைன்னா உன்னை விட்டு போயிட்டே இருப்பார் மணவாளன். அல்லேலூயா. பொக்கிஷத்தை இந்த பூமியில சேர்த்து வச்சுட்டு சுகபோகமா தொண்டு சுகபோகமா தூங்கிட்டு மணவாளன் வந்து தட்டினா கூட உண்ட மயக்கம். சொல்லுங்க போறோம் தொண்டை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பட்டையை போட்டோம்னு வச்சுக்க, முடிச்சு போச்சு. விளக்க எரியாது, மணவாளன் வரமாட்டாரு, தட்டி தட்டி பார்த்துட்டு போயிடுவாரு. எப்படி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது? மணவாளன் கல்யாண இடத்துல இருந்து வராரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கூட்டு போயிட்டு உடனே என்ன பண்ணாங்க? பண வரையில உட்கார வைக்கணும். தட்டும் போது திறக்கணும். 4 நாள் பொறுத்து திறக்கக்கூடாது, 4 ஹவர் பொறுத்து திறக்கக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து அவர் சும்மா வந்து கூப்பிடல, எல்லாம் செட்டிங் பண்ணியாச்சு, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உன்னை கூப்பிட்டு போய் எங்க உட்கார வைக்கிற? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுடைய சமூகத்தை உன்னை உட்கார வைக்கிறதுக்கு வந்து தட்டுறாரு. வாசிமா. உடனே அவருக்கு திறக்கும்படி. உடனே அவருக்கு திறக்கணும். பிரேயர்னு ஒரு போன் அடிச்சவனே இங்க உடனே வர நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க எவ்வளவுதான் சொன்னாலும் செவனங்காதல சந்தூரம் அப்படின்னா அது உடனே திறக்கிற அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. இங்க நான் சொல்லல, வசனம் சொல்கிறது எஜமான் தட்டும் போது உடனே திறந்து எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். நம்மளாம் புரியணும்னு வச்சுக்க. சின்ன வயசுலாம் அப்பாங்கெல்லாம் அம்மா வரும்போது இது வாங்கி வந்துடுறமான்னு சொல்லி பாருங்க பிள்ளைங்க. நம்ம சப்போஸ் 8 மணிக்கு வரோம், 10 மணி ஆயிடுச்சுனாலும் 11 மணி ஆயிடுச்சுனாலும் தூங்குற மாதிரியே 10 இருந்தாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? தூங்கவே மாட்டாங்க. வரும்போது சிக்கன் ரைஸ் வாங்கி வந்துடுறமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. 2 மணிக்கு வருவேன், 10 மணி 11 மணி தட்ட உடனே யார் வந்து திறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க, யார் வந்து திறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தம்மா தூண்டு இருக்கும், குடு குடு குடுன்னு ஒன்று வந்து டாப்பா கூட அது சேர் போட்டு வச்சு ஏறி எக்கி வந்து ரொம்ப வாப்பா
என்ன ஒரு சொல்லிட்டேன். ஆமா, கலிரஞ்சல் மாதிரி இருக்கும், மோசிகா மாதிரி இருக்கும். நான்சி சாப்பிட்டு பத்துருவாங்க. ஒரு 10-12 மணிக்கு போன் பண்ணுவேன். அப்படிலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன வாங்கிட்டு இருக்குமா? சிக்கன் ரைஸ். ஓகே, அவ்வளோதான். 11 மணிக்கு போன் பண்ணி 2 மணிக்கு நான் வர வரைக்கும் தட்டை சத்தம் எப்போ கேட்கணும்னு தட்டை எடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. நம்ம இயேசு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அப்படித்தானே இருக்கணும். அப்படித்தானே இருக்கணும். ஆயத்தமாவே இல்லைன்னா சோறுனா வந்துடுமா? சோறுனா அவங்க இல்லை, வீணா போகும். பாஸ்டர் எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு பாஸ்டர், ஆத்து போயிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க முடியாதுமா? இது ஆட்டாமா இல்லை. தட்டும் போது திறந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடும், இல்லைன்னா கைவிடப்படும். இந்த பூமிக்காக நீ பிரயாசப்பட்டு தட்டின உடனே வேலைக்கு போறோம், தட்டின உடனே சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறோம், தட்டின உடனே ஃப்ரெண்டு கூப்பிட்ட உடனே பைக்கை தட்டி எங்கெங்கே போறோம்ல? இயேசு தட்டின உடனே போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? மணவாளன் கொண்டு போவதற்கு ராயத்தமாய் வருவார். நீ மதிக்கரனை போல உலகத்திற்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலை கொள்ளாதீர்கள். மதிக்கரனே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு. 37வது வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியரை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தயிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியர் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். சமீபமா வருவாரு, உங்களை நீ கொண்டு போறது. தட்டினவனே திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், விளக்கு எரிஞ்சிருக்கணும், வாங்கிக்கிற ஜீவன் இருந்துட்டே இருக்கணும். உலகத்தை குறித்த காரியங்கள்லாம் நீ போட்டே இருந்தீங்கன்னா தீபம் சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். இவர்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளிலும் ஒரு பரமபிதா போஷிக்கிறார் அல்லவா? அப்ப நம்ம வாழ்க்கை குறித்து என்ன கவலைப்பட்டு இருக்கிறோம்? பொருளாசைக்குள்ளவர்களாக தனக்கு 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 வாழ்ந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆத்மாவை நீ நல்லா புசித்து குடித்துரு. மதிக்கிறனே இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் இவைகள் எல்லாம் யாருடையதாய் மாறும்? இது கர்த்தர் உங்களை என்னைய பார்த்து கேட்கிறார், யாருதான் மாறும்? உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திரத்துக்கு கொடு. பழமையாகாத பணப்பை இருக்குது, குறையாத பொக்கிஷம் இருக்குது. ஒரு பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்க இருதயம் இருக்கணும். சேர்த்து வச்சாதானே. உபவாச கூட்டத்துல வந்து உங்க நேரத்துல சேர்த்து வைங்க. காத்திருப்பு கூட்டத்துல வந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆத்மாவுக்காக சேர்த்து வைங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அநேக ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுங்க, ஓடுங்க. உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்க. அங்க எடுக்க குறையாது. சேர்த்து வைக்கிறதெல்லாம் பழமையாகி போகாது. உங்க பணப்படி நீங்க பிள்ளைகள் சண்டை கிளாஸுக்கு சாப்பிட்டு முடிச்சு அரங்க பிறகு ஓடுறாங்க. ஒவ்வொரு விலையேற பெற்ற முத்துக்களா தேடி எடுத்து வந்து பணப்பையில போட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு நாள் காண முடியும். அல்லேலூயா. பட்ட பிரயாசங்களுக்கு ஒரு நாள் பிரதிபலனை கற்றுக் கொடுக்காம போக மாட்டாரு. அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஒரு பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சுட்டு கள்ள கணக்கு எழுத மாட்டாரு. திருட நாங்க கண்ணமிக்க போறது கிடையாது. பூச்சி அங்க அரிக்காது. நீங்க சேர்த்து வைக்கிறது ஃபுல் கேரண்டி பைபிள் தருது. பரிசுத்த ஆவியானவர் தராரு. குறையாத பொக்கிஷம் இருக்குது, பழமையாகாத பணப்பை இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பையில நீங்க பிரயாசப்படுற ஒவ்வொரு மணி துளியும் கூட அங்க சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. உன் கண்ணில் இருந்து விடுற தண்ணி ஆத்மா ஆதாயத்துக்காக, குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு இந்த ஆத்மா ஈடேறுவதற்காக முழங்கால நின்று விடுகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணிய கூட துருத்தில வச்சிருக்காங்க கணக்கு. நீ நான் எவ்வளவு அழுதுருப்போம் ஆண்டவருக்காக, ஆத்மா ஆதாயத்துக்காக, தேவனுக்காக பிரயாசப்பட்டு அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் கூட அங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காராம். அல்லேலூயா. நம்மளாம் அழுதுமா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, நம்ம அழ வச்சு பார்ப்பாங்க. ஆனா நீ அழுதுனா கூட அப்படியே கணக்கு வச்சிருக்காங்க. யாருக்காக வாடிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்காக ஓடிட்டு இருக்கோம்? மதி கேரனா இருக்கிறோமா, இல்ல புத்தி உள்ளவர்களா பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா? நீங்களும் இந்த கடைசி காலத்துல பிசாசு தந்திரமா வச்சுக்கிறாதபடிக்கு, பொருளாசைக்காரர்களா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரலோகத்தின் பிதா நாவிலிருந்து சொல் பிறவதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நம்ம யாருக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? ஆத்மாவை புசி குடி. ஆனா உனக்கு உண்டவர்கள் என்ன பண்ணு? விற்று பிச்சைக்காரர்களை கொடு, பொக்கிஷத்தை சேர்த்து வை. எவ்வளவு நாள் இருக்கும்போது தெரியாது, போன உடனே அனுபவிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கும் போதே சேர்த்து வச்சிரு. முழங்கால் நல்லா இருக்கும் போதே போட்டு, கண்ணு நல்லா இருக்கும் போதே என்ன பண்ண, பைபிள் நல்லா படிச்சிரு. கால் நல்லா இருக்கும் போதே ஆண்டவருக்காக ஓடி பிரயாசப்பட்டு, கை நல்லா இருக்கும் போதே தட்டிடு. இதெல்லாம் இல்லாத காலம் வரும், முடியாத காலம் வரும்.
அன்னைக்கு அங்க இருந்து குறையாத பொக்கிஷத்தை இருந்து எடுத்து பேலன்ஸ் பண்ணி நடந்து வரான்னு. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிற எல்லாரும் படிக்கிறபடி செய்கிறவர்களாக இருங்கள். 12ஆம் அதிகாரம் 33 வசனத்தை மறுபடியும் வாசிக்க ஜெபிக்கலாம். பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறாராமா. அந்த ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறாரு. அதுல உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க. உலகத்தில் மதிக்கிறவர்களை போல நீங்கள் நாம வாழ்ந்துடக்கூடாது ஆவியானவர் சொல்லுகிறார். வாழ்க்கை குறித்து எந்த கவலையும் ஆத்மாவை கெடுத்து போடாதபடிக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய நாள் நம்முடைய நாள் இல்ல. எஜமான் கல்யாண விருந்திலிருந்து வருவாரு. கதவை தட்டும் போது தெளிவா ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் தட்டும் போது திறத்து அவருக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரன் பாக்கியமான சொல்லுகிறது. நீங்க அவருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா பழமையாகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்திற்கு அதிபதியாக கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உன்னதத்தின் காரியங்களுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உலகத்தில் காணப்படுற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். மேல கண்களை கொடுவோம். தேவனுடைய நாள் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீர்கள் சிறு மந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கிறோமே. இந்த வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவைகளை குறித்து, கடன்களை குறித்து, அன்றுவரே வறுமை தரித்திரங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை கொடுக்கிற என்று சொல்லுங்க. இவர்களை அன்றுவரே உங்களுக்கு லேசான காரியம். அன்றுவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்க வல்லவராக இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவ்வுலகத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கு பொருளாசை உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையாக என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் கூட நாங்கள் சேரும் போது எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட, யாராவது எதையாவது சேர்த்து வைக்கிட்டோம், என்னத்தையாவது பண்ணி கொடுத்தோம், நாங்க இந்த பூமியில கூட பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஞானவான்களாக ஆண்டவரே எஜமான் வந்து தட்டும் போது திறக்கிறதுக்கு ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாக உலகத்தில் கூட உலகத்தில் வாழ்ந்து ஒரு ராஜ்யத்தை சோதரிக்க ஆண்டவரே பழமையாகாத பரப்பையும் குறையாத பொக்கிஷமா இருக்கிற ஒரு ராஜ்யத்தில் கூட எங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எங்களுக்குள்ளவைகளை ஆண்டவரே விற்று அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு உதவி செய்ய தேவாவியானவரே இருக்கிறப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும். இது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட எஜமான் வந்து தட்டும்போது எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவர்களை உருவாக்குங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மதியினே இன்று ராத்திரி உன்னுடைய ஆவி எடுத்துக் கொள்ளப்படுமானால், உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால், இவைகள் எல்லாம் யாருடையதாய் ஆகும் என்று சொல்கிறேன். நாங்கள் கூட உணர்ந்து செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கத்து நிற்கிறதாக நாம மாற்றம் அறிவிப்போம். இல்லைன்னா தகுதியாக எங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் உலகத்தில் சிறியவர்களாய் காணப்பட எங்களுடைய விலக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க தேவாவியானவர்கள் அபிஷேகமாக எண்ணெயை ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் அறையை கட்டினவர்களாக எங்களுக்கு உண்டான தேவனுக்குரியதான ஆண்டவரே காரியங்களை கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உங்களுடைய அன்பில் கட்டப்பட்டவர்களாக உலகத்தில் வாழ சுகபோக பிரியராகவும் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் நாங்கள் வாழாதபடிக்கு அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உங்களை பின்பற்றுவர்களாக எங்களை உருவாக்கி நடத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தங்களுடைய ஐக்கிய வழிநடத்தல் சமாதானமும் நம் அனைவருக்கும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகைப்படுத்த நம்மை காப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை God bless you. தொடர்ந்து தேவ சமூகத்தில் கூட ஒரு பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் நிமிஷமும் தேவனுக்காக பிரயாசப்படும் போது உங்கள் குறையாத பொக்கிஷம்